அத்தியாயம் 11. அவளின் திட்டம். ரேணு எவ்வளவோ முறை கேட்டு பார்த்துவிட்டாள். ஆனால் கௌதம் ஆவி பிடிக்க மறுத்துவிட்டான். அவளும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தாமல் போர்வையை போர்த்தியபடி ஆவியை பிடித்தாள். ஆவி பிடிக்க பிடிக்க அவள் அச் என்று தும்மினாள். போர்வைக்குள் அவள் இப்படி சினுங்குவதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. தன் கீழுதட்டை கடித்து புன்னகையை தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டான். நீண்ட நேரமாக ஆவி பிடித்தவள் வேர்த்து விறுவிறுத்து போய் எழுந்திருக்க அவளை பார்த்தவனால் அதற்கு மேல் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. வாய்விட்டு சிரித்தான். தலையில் போர்வையை கவிழ்த்திருக்க முகத்தில் நீர்த்துளிகள் வடிந்திருக்க பாவமாய் அவள் வைத்திருந்த முகம் இவனை சிரிக்க வைத்தது. நீண்ட நாள் கழித்து கௌதம் சிரிப்பதை இன்றுதான் பார்க்கிறாள் ரேணு. சில நொடிகள் தன்னை மறந்து அவனின் சிரிப்பில் மயங்கியிருந்தாள். அவள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவன் சிரிப்பை நிறுத்தினான். என்ன எதுக்காக அப்படி பாக்குற? கடுமையாக கேட்க மீண்டும் இயல்பான நிலைமைக்கு வந்தாள் ரேணு. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. அவளின் பதிலில் உறைந்து போனான். ரேணு இப்படி சொல்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. தான் சிரித்தால் அழகாக இருக்கிறேன் என்று அவள் கூற இவனை அறியாமல் மனம் சந்தோஷப்பட்டது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆவி பிடிச்சாச்சுல, கிளம்பு. அவன் அதட்டவும் சரி என்று எழுந்து இருவரும் கிச்சனை விட்டு வெளியே வர சட்டென்று ஹாலின் விளக்கு எரிந்தது. கௌதம் என்னவென்று பார்த்தான். வெளியே சென்றிருந்த அவனுடைய அம்மா கல்பனா வீட்டிற்கு வந்திருந்தார். ஐயோ, அம்மா இந்த நேரத்துல இவ கூட என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? பயந்து போன கௌதம் சட்டென்று ரேணுவின் கையை பிடித்து இழுத்தவாறு அங்கிருந்த தூணுக்கு பின்னால் மறைந்தான். அவன் இழுத்த இழுப்பில் அவனின் நெஞ்சில் மோதி நின்றாள். கௌதம், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஷூ, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கல்பனா தன் அறைக்குள் செல்லும் வரை பொறுமை காக்க நினைத்தான். ரேணு அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவனின் நெஞ்சத்தில் சாய்ந்திருந்த தருணம் அவளுக்கு வேறு எதையும் நினைக்க தோன்றவில்லை. அவளின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. இந்த ஒரு கணம் போதும் என்பது போல் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எதுவும் அறியாமல் அவனின் நெஞ்சத்திற்குள் புதைந்தாள். கல்பனா அறைக்கு செல்கிறாரா என்று பார்த்து கொண்டிருந்த கௌதமும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இத்தகைய நெருக்கத்தை உணராமல் போனான். அவனின் ஒற்றை கையை அவளின் இடையை சுற்றியிருக்க மற்றொரு கையோ அவளை தன்னோடு அணைத்து பிடித்திருந்தது. கல்பனா உள்ளே சென்ற பிறகுதான் பெருமூச்சு விட்டான் கௌதம். அப்பாடா, நல்ல வேளை அம்மா போயிட்டாங்க. அம்மா மட்டும் இந்த நேரத்துல என்னை இவ கூட வச்சு பார்த்திருந்தா அவ்வளவுதான். தப்பித்தோம் என்று பெருமூச்சு விட்டவன் அப்பொழுதுதான் இருவரின் நெருக்கத்தையும் உணர்ந்தான். அவனை அறியாமலேயே மனம் அதை ரசித்தது. ஆனால் மூளையோ அவனுக்குள் அபாய மணியை அடிக்கத் தொடங்கியது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அவனின் திடீர் கேள்வியில் திடுக்கிட்டு போய் அவனை விட்டு விலகினாள் ரேணு. அது அது ஒண்ணுல்ல, சாரி, நான் தெரியாம. அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின. அம்மா போயிட்டாங்க, இப்ப போ. இருவரும் அறைக்குள் வந்தார்கள். சுடு தண்ணீர் குடித்துவிட்டு ஆவி பிடித்ததால் ரேணுவுக்கு தும்மல் எதுவும் வரவில்லை. நிம்மதியாக தூங்கி போனாள். மறுநாள் காலை எப்பொழுதும் போல் நேரமாக எழுந்து தன்னுடைய வேலைகளை பார்க்க வேண்டும் என்று கீழே வந்துவிட்டாள் ரேணு. காலையில் கண் விழித்த கௌதமிற்குதான் உடல் சற்று சோர்வாக இருந்தது. கண்களை திறக்க முடியவில்லை. இருப்பினும் அதை எதையும் பொருட்படுத்தாதவன் எழுந்து காலை ஒர்க் அவுட் முடித்துவிட்டு அவனுடைய ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். அவனுக்கு வேலை பளுவும் அதிகமாக இருந்தது. வரிசையாக இருந்த அனைத்து மீட்டிங்கையும் முடித்தான். அடுத்த 2 மணி நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கௌதம் ஷீலாவிடம் கூறிவிட்டு அவனுக்கென்று இருந்த பிரைவேட்டான அறைக்குள் நுழைந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். என்னது இது? ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கு? தலை வேற பாரமா இருக்கே. அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அச்சென்று தும்மலும் வெளிவந்தது. அதில் நேற்று இரவு ரேணு அவனை ஆவி பிடிக்க சொன்னதும் நினைவு வந்தது. ஓ, இது எல்லாமே அந்த மழையில நனைஞ்சதுனாலதானா? இதனாலதான் அந்த ரேணு நேத்து அப்படி சொன்னாளா? அவளுக்கு நேத்தே அதனுடைய ரியாக்ஷனை காட்டிருச்சு. எனக்கு இப்பதானே காட்டுது. ச்சே, என்ன செய்வது என்று தெரியாமல் தலைவலி மாத்திரை ஒன்றை போட்டுக்கொண்டான். அன்று மாலை கௌதம் அவனுடைய வேலைகளை சீக்கிரமாக முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்க அவனை பார்க்கலாம் என்று ஐஸ்வர்யா அங்கு வந்தாள். பேபி, நீ ஃப்ரீயா இருக்கியா? நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா? இல்ல ஐஷு, இன்னைக்கு முடியாது. அவன் மறுத்தாலும்
ஐஸ்வர்யா அவனை விடவில்லை. எங்க இந்த ரேணுவிற்காகத்தான் தன்னோடு வெளிவருவதை மறுக்கிறானா என்று நினைத்தவள் அவனிடம் மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். இப்பெல்லாம் நான் எங்க கூப்பிட்டாலும் நீ என் கூட வர தயாராவே இல்ல கௌதம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை எல்லாத்தையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்க. நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. எங்க நீ அந்த ரேணு பக்கம் சாஞ்சிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிடு. நான் இனிமே உன்னை தேடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் கௌதம். அவள் முகத்தை அழுவது போல் வைத்துக்கொண்டு சொல்ல அவளின் பேச்சில் குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தவன் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டான். சரி போலாம் வா. ஐஸ்வர்யா கௌதமையும் அழைத்துக்கொண்டு இதற்கு முன்னால் அவர்கள் எப்பொழுதும் வரும் பப்பிற்கு தான் அழைத்து வந்தாள். ஐஷு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீ வெளியே போகணும் தானே சொன்ன. உடனே வேற எங்கேயாவது போவேன்னு நினைச்சா இப்போ எதுக்காக இங்க? கௌதம், எதுக்காக டென்ஷன் ஆகுற? கொஞ்ச நேரம் நாம இங்க சில் பண்ணலாம். கமான் கௌதம், எதுக்காக இவ்வளவு தயங்குற? அதன் பிறகு கௌதம் எதுவும் சொல்லவில்லை. அவளின் இழுப்பிற்கு சென்றான். மறுப்பு தெரிவிக்கும் அளவிற்கு இப்பொழுது அவனின் உடலில் தெம்பும் இல்லை. ஐஸ்வர்யா கௌதமை அழைத்துக்கொண்டு அங்கிருந்த இருக்கைக்கு சென்றாள். அவர்கள் இங்கு ரெகுலர் கஸ்டமர் என்பதால் எப்பொழுது வந்தாலும் இவர்கள் குடிக்கும் மதுவையே வழங்குவார்கள். அதுபோலவே இன்றும் நடந்தது. எடுத்துக்க கௌதம். எனக்கு இப்போ குடிக்கிற மூடு இல்ல. என்ன கௌதம், இவ்ளோ தூரம் வந்துட்ட, ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்காம எப்படி? நீ இல்லாம நான் எப்போ தனியா குடிச்சிருக்கேன்? ஆசை வார்த்தைகளால் அவனை உசுப்பிக் கொண்டே இருந்தாள். கௌதமும் வேறு வழியில்லாமல் அவளுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டான். இருவரும் மதுவை குடித்தார்கள். கௌதமுடன் சற்று நெருக்கமாக இருக்கலாம் என்று நினைத்துதான் ஐஸ்வர்யா கௌதமை இங்கு அழைத்து வந்தாள். கௌதம், ஐ லவ் யூ சோ மச். இந்த கொஞ்ச நாளா நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா? அது என்னால வார்த்தைகளால சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது. உன்னை ஒவ்வொரு தடவையும் அந்த ரேணு கூட பாக்கும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதுல்ல? ஆனால் அவன் வந்ததிலிருந்து அவளின் எண்ணத்திற்கு ஒத்துழைக்காமலேயே இருக்க அவனுக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்து கொண்டே இருந்தாள். ஐஸ்வர்யாவின் திட்டம்தான் என்ன?